அருண்ராஜ் அவர்களே, நீங்களும் வாங்க. உங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க பாருங்க, இப்ப இருக்கிறவங்களும் இந்த தளபதி மக்கள் இயக்கத்துல இருக்காங்க பாருங்க, மாவட்ட செயலாளரோ மாவட்ட தலைவரா இருந்திருப்பாங்க பாருங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டு அப்படி நிக்க வச்சு விஜய் கூப்பிட்டு வர வச்சு விஜய் தலைமையில சத்தியம் போட சொல்லுங்க, நாங்க பிளாக் டிக்கெட் வித்தது இல்லைன்னு. ஒரு மாவட்ட செயலாளராச்சு நான் பிளாக் டிக்கெட் விக்கலன்னு சொல்றானா பாப்போம். வணக்கம் டி ரங்கநாயகி புருஷா, உன்னைத்தான் தொலைவிட்டு இருந்தேன். அதாவது திமுகவோட எம்எல்ஏ, எம்பி, கவுன்சிலர், வார்டு மெம்பர் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா, மக்களை பக்கத்தில் நிற்க வச்சு மக்கள் மேல இந்த 4 பேர்த்தையும் சத்தியம் போட சொல்லு பாப்போம். மக்கள் வரி பணத்தை இந்த 4 பேருமே சுரண்டல, மக்கள் வரி பணத்தை இந்த 4 பேருமே ஊழல் பண்ணல, மக்கள் வரி பணத்தை எதையுமே இவங்க திங்கலன்னு எங்க சத்தியம் போட சொல்லு பாப்போம். டேய், கட்சியே மக்களோட வரி பணத்துல தான்டா நடக்குது. ஊழல் பண்ணி ஒரு சோத்துல ஒரே ஒரு முழு பூசணிக்காய ஒரே ஒரு குடும்பம் 75 வருஷமா உட்காந்து சுரண்டுன்னு சுரண்டுது. நீ தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் பிளாக்ல டிக்கெட் வித்தாங்களா? அடா முட்டா பயிலே, களத்துல ஒரு சின்ன பிரச்சனைனா 10 நிமிஷத்துல வந்து நிப்பாங்க தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள், சிங்க குட்டிங்க. ஆனா திமுக மாவட்ட செயலாளர்கள் எப்படின்னா, ஒரு கடைக்கோடி தொண்டை அவன் வீட்டுல போய் பாக்குறான்னா, அண்ணன் இங்க இல்லைங்க, அண்ணன் வெளியூர் போயிட்டாரு, அண்ணன் ஃபாரின்ல இருக்கிறாரு, அண்ணன் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகும் சொல்லி தட்டி கழிச்சு விடுவாங்க. ஏப்பா, மக்கள் வரி பணத்தை சுரண்டி மக்கள் வரி பணத்துல சொத்து சேர்த்து மக்கள் வரி பணத்தையே எடுத்து கட்சி நடத்தி மக்கள் வரி பணத்துல மாநாடு நடத்தி மக்கள் வரி பணத்தை எடுத்து வரவங்களுக்கு 500 ரூபா கொடுத்து மக்கள் வரி பணத்தையே எடுத்து வரவங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து மக்கள் வரி பணத்தையே எடுத்து வரவங்களுக்கு சரக்கு பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதே மக்கள் வரி பணத்தை எடுத்து 1000 2000 கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு மக்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்களே, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? ஒரே ஒரு குடும்பம் 75 வருஷமா இந்த நாட்டை சுரண்டிட்டு இருக்குது. ஏண்டா, திமுகங்கிறது தீய சக்தி, திமுக இந்த நாட்டுக்கு சாபக்கேடு. அதுக்காக குத்தடிமையை உட்காந்து பேசிட்டு இருக்கையே, அதுக்காக தான் உனக்காக காசு கொண்டு வந்தேன். ஆடா, உனக்கு 500 ரூபாய் கொடுத்தேன். சாரி, நீ 20 ரூபா கொடுத்தாலே 20 நாள் பேசுவே. 20 rupees.